லேரியான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ நாவலூர் தான். ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் பற்றி உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஸ்கில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 CTC தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பாஸ்ட் அவுட் இயர்லாம் இதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2022 2023 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சில் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் நடக்கும். செகண்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைனில் இன்டர்வியூ நடக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ரவுண்டுமே உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் வந்து December 6th டென்த்து வரைக்கும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் இன்டர்வியூ வந்து 10th to 11th December நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு December 12th December 13th வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 9th December 2024க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ 9th Decemberக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் ஸ்பெஷலைசேஷன், சிட்டி, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பாஸ்ட் அவுட் இயர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரோல்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ், மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், ஸோ டேட்டா அனலிஸ்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரோல்ஸோட CGPA பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து மினிமம் 50% மேலே இருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 to 14 LPA வரைக்கும் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் இந்த ஜாப்ஸுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ரோல்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களே, இதில் எந்த ரோல் உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த ரோல் கிட்ட அப்ளை நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து அதில் கேட்குற எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் முடிச்சு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க ஜாபில் உங்களுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ளெக்சிபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஆன்லைன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அக்செப்ட்னு கொடுத்துக்கோங்க.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன இருக்கணுமோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் லாகினுக்கு போய்ட்டு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ட்ரு பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.